யூனிட் 2 வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி எஜுகேஷன். ஸோ யூனிட் 2 வந்து ஹெல்த் பற்றி போட்டிருக்காங்க இல்லையா. அதே வந்து யூனிட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், யோகா பார்த்தோம். நம்மளோட டைட்டில் என்ன, யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக யோகா, அதுக்கப்புறம் யோகா வராது. யோகாவில் என்னென்ன நம்ம படித்தோம், யோகாவில் வந்துட்டு இந்தந்த ஆசனாஸ், இந்தந்த போஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த டிசீஸ்லேருந்து உங்களுக்கு டெலிவரன்ஸ் இருக்கும், அப்போ இந்த டிசீஸ் வராது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நல்ல டைஜஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும், இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், மென்டல் ஹெல்த்து, அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே நல்லா சீராக செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்ன யோகாவில் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் இதெல்லாம் பண்ணும். இப்போ இங்கே வந்து ஹெல்த்து, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுல என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு சாப்பிடுங்க, வெள்ளை அரிசி நிறையா சாதம் சாப்பிடாதீங்க, வெள்ளை கலரில் இருக்கிறது எதையும் சேர்த்துக்காதீங்க, சுகர் சாப்பிடாதீங்க, நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சோவான் நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக ஆகிட்டே இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. இதே டீச்சர்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கற்றுத் தருவாங்க. அப்போ நம்ம ஹெல்த்தை பற்றின நாலேஜ் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு வேணுன்றதுக்காக தான் இந்த யூனிட் 2 வச்சுருக்காங்க. இப்போ ஹெல்த் எஜுகேஷன், அப்போ ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்டதான கல்வி அறிவு நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் இது. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஹெல்த் எஜுகேஷன்னா என்ன, மீனிங்னா எய்மு, அதுக்கப்புறமேட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப், இதை பற்றி இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்குது. அக்கார்டிங் டு த டிக்ஷனரி ஆஃப் எஜுகேஷனுடைய டிக்ஷனரியை எடுத்து பார்த்தா ஹெல்த் எஜுகேஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஹெல்த் எஜுகேஷன் இஸ் தட் பார்ட் ஆஃப் எஜுகேஷன் பை ஃபாலோயிங் விச் வி ஆர் ஏபிள் டு மெயின்டைன் ஹெல்த். ஹெல்த் எஜுகேஷனில் மீனிங் டிக்ஷனரியில் எஜுகேஷனில் பார்த்ததுக்கு என்ன சொல்கிறாங்க, அது கல்வியில் ஒரு பங்கு, அது ஒரு பார்ட்டு, அது ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இது கல்வியில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். அதை வச்சு நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். Health education. In health education, the teacher tells the student ways and means of preventing illness. அது மாதிரி டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதாக இருந்தாலும் எடுத்துரைப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கிய நோக்கம். அப்போ டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த வழிகள் எல்லாம் பின்பற்றுங்க, அப்போ தான் இந்த இது மாதிரி வராது. இந்த கொரோனாவுக்கு நம்ம நிறையா சொல்லி கொடுத்தோம் இல்லையா, என்ன வழிகள் போகக்கூடாது, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன வரத்துக்கு நோய்கள் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவார், முன் காப்பதே மேல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெஃபினேஷன், மீனிங் முடிஞ்சிருச்சு. மீனிங் இங்கே ஒரு லைன் எழுதுனா போதும். ஹெல்த் எஜுகேஷன்னா டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் எஜுகேஷன் இஸ் கன்சர்ன் வித் த ஹெல்ப் ரிலேட்டட் பிஹேவியர் ஆஃப் பீப்புள். சோஃபி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, ஹெல்த் எஜுகேஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து நம்ம மக்களுடைய பிஹேவியரை சார்ந்தது, அதுக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்களுடைய பிஹேவியர்ன்ற போது என்ன பார்த்தாங்கன்னா, காலையில் லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கிறது, சாப்பிட்ற போது வெறும் சோறாக சாப்பிட்றது, அரிசியாக சாப்பிட்றது, இல்லை நூடுல்ஸாக சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக சாப்பிட்றது, இது எல்லாமே நம்மளோட பிஹேவியரில் இருக்குது. ஸோ ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது, ஹெல்த் எஜுகேஷன் அஸ் த சம் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அது வந்து ஒரு மொத்தமாக நம்மளை என்ன சொல்கிறாங்க, அனுபவங்களால் சேர்ந்தது அப்படின்னு. அப்போ எந்த அனுபவங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழக்க வழக்கம், காலையில் எந்திரிச்சோடனே பரோட்டா சாப்பிட்றது, நூடுல்ஸ் சாப்பிட்றது, இந்த பழக்க வழக்கமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் வந்து இதாகும். அதே மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறது, உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, அப்படிங்கும்போது அதுக்குரிய வியாதிகள் வரும். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் குறிப்பிடுறது, அதில் வர அனுபவங்களையும் குறிப்பிடுறது, அதே மாதிரி நீங்களுடைய ஆட்டிடியூட், நாலேஜ், அறிவு, இது எல்லாமே சேர்ந்த நடவடிக்கைகள் எல்லாமே சேர்ந்தது. ஒரு தனி மனிதனுடையது, ரிலேட்டிங் டு த இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி அண்ட் சோஷியல் ஹெல்த்து. ஒரு இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி, ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு தனி மனிதனாக இருக்கிறான், இல்லை அவங்கள சார்ந்தவங்களாக இருக்கலாம். இப்போ ஸ்கூல் பேரண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி பில்டிங்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல வாழ்கிறவங்க, ஒரு இதை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த மாதிரி. ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா அவங்களுக்கு தனியாக ஹவுசிங் யூனிட்னு இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அடுத்தது சோஷியல் ஹெல்த்துன்னும் போது அதே மாதிரி சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது அப்படின்னு.
இது வந்து டெஃபினேஷனாக இருக்குது. அடுத்தது எய்ம்ஸில் வந்து எய்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னும் போது டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹெல்த் அண்ட் இட்ஸ் வேல்யூ ஆஸ் கம்யூனிட்டி அசட்டம். ஹெல்த்தை பற்றின ஒரு புரிதல், ஆரோக்கியம்னா இப்படி தான் இருக்கணும், ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆரோக்கியத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை, செய்திகளை நம்ம சொல்கிறது. அதே மாதிரி அதோடைய மதிப்பு என்ன அதையும் நம்ம வந்து குறிப்பிடுறது தான் அப்படின்னு. டு மெயின்டைன் நார்ம்ஸ் ஆஃப் குட் ஹெல்த். நம்ம ஒரு இதுக்கு இருக்கிற இந்த குட் ஹெல்த்துக்கு இருக்கிற நார்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த விட்டமின் டி கிடைக்கிதுன்னு யோகாவில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது. டு டேக் ப்ரிகாஷனரி அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அகெயின்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ். மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா. கொரோனா வருது, அப்போ என்ன பண்ண போகிறீங்க, எபோலா வருது, என்ன பண்ண போகிறீங்க, நடவடிக்கைகள் எடுத்தீங்களான்னு நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ப்ரிகாஷனரி மெத்தட், முன் நடவடிக்கை, வருமுன் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எது? கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன? தொற்று உடனே பரவக்கூடும். வந்து கொரோனா அப்படிங்கிறது என்னது? கம்யூனிகபிள் டிசீஸ். கொரோனாவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு கொரோனா இருந்துச்சுன்னா ஒரு 14 பேருக்கும் கொரோனா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அது தொற்று வியாதி. அப்போ இது ஒரு சளி பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அது தொற்று வியாதி மற்றவங்களுக்கும் வரும், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹேங்கி யூஸ் பண்ணி, கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு வராமல் தடுக்கலாம். டு ரெண்டர் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் இது இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அப்புறம் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸை நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபாரின் ஸ்கூல்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நர்ஸுன்றவங்க ஒரு ஸ்கூல்ஸில் கம்பல்சரி அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டு டெவலப் அண்ட் ப்ரொமோட் மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த். அதேமாதிரி ஒரு மனநிலையாக இருந்தாலும் சரி, எமோஷன்ஸாக, அந்த ரெண்டுமே வந்து நல்லா இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதில் வளர்ச்சி அடையணும், நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான். டு டெவலப் அ சென்ஸ் ஆஃப் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. சமுதாயத்தினுடைய பொறுப்புகளும் நமக்கு வந்து ஒரு முக்கியம். ஏன்னா என்விரான்மெண்ட் சுத்தமாக இருந்தால் தான் வியாதிகள் வராது. அதனால தான் வந்து சுத்தமாக இருக்கா, க்ளீனாக இல்லையா, அம்மா உணவகத்துலலாம் செக் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண. அப்போ சமுதாயத்துக்குரிய பொறுப்புகள் நமக்கு இருக்குது. சுற்றுப்புறத்தில் நம்ம வந்து குப்பைகளை போடாமல் இருக்கிறது நம்மளுடைய கடமை. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும் போது ஜேஇ பார்க் அப்படின்றவர் 3 அப்ஜெக்டிவ், மெயினான அப்ஜெக்டிவை மட்டும் சொல்லியிருக்காரு. அது என்ன? மக்கள் இடத்துக்கு தெரிவிக்கணும், இன்ஃபார்மிங் பீப்புள், மோட்டிவேட்டிங் பீப்புள். அப்போ மக்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தணும். நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கீங்களே சூப்பர் அப்படின்னு சொல்லியும் நம்ம உற்சாகப்படுத்தணும். கைடிங் இன்டு ஆக்ஷன். அதே மாதிரி அவங்கள ஆக்ஷனில் இறங்க வைக்கணும். போய் பிளாஸ்டிக்கை போடாதீங்க, அப்போ அந்த பிளாஸ்டிக்கை எடுங்க, இது வந்து நம்மளுடைய மண்ணுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். Other authors have also converged on similar objectives as. இன்னும் நிறைய ஆத்தர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த் நாலேஜ். அப்போ ஆரோக்கியத்தை பற்றின அறிவு, உங்களுக்கு ஞானம் வந்து உங்களுக்கு வரணும், அதை வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு. டெவலப்மெண்ட் ஆஃப் டிசரபிள் ஹெல்த் ஆட்டிடியூடு. அந்த நீங்கள் ஹெல்த் ஆட்டிடியூட் அதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுலேயும் வளர்ச்சி அடைங்க, அதை பற்றின அறிவு நமக்கு வேணும். டெவலப்மெண்ட் ஆஃப் டிசரபிள் ஹெல்த் ப்ராக்டிசஸ். இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே சில பேர் பார்த்திங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி, சவுத் இண்டியன்ஸும் சரி, முக்கால்வாசி பேர் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய குட் ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹெல்த்துக்காக. காலையில் எந்திரிச்சோடனே பயங்கர ஜாகிங், எக்ஸசைசஸ், யோகா இதெல்லாம் பண்ணி அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. The twin sets of objectives are clubbed together. இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்மிங் பீப்புள் நம்ம சொன்னோம் இல்லையா, இதையும் சேர்த்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெல்த் நாலேஜ், இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கையும் சேர்த்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த ட்வின் செட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன். ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப்
ஹெல்த் எஜுகேஷன் வரும்போது என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குப்பைகளை போட்டிங்கன்னா உங்கள் சாக்கடை மாதிரி உங்கள் ஏரியா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான குப்பை சேர்ந்துச்சுன்னா வியாதிகள் அதிகமாக வரும். அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வேணும். அதனால தான் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ க்ரியேட் அவேர்னஸ், முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அண்ட் நாலேஜ் ஆன் ஹெல்த் பை ப்ரெசென்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் சயின்டிஃபிக் ஹெல்த் டேட்டா பேஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் டிஸ்கவரிஸ். அது மாதிரி விழிப்புணர்வையும் அந்த அறிவையும் ஹெல்த்தை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றின அறிவையும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கற்றுக் கொடுங்க. அது இதுதான் அப்படிங்கிறத அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அதனுடைய ரிசர்ச் அண்டு அது ஆராய்ச்சியிலையும் டிஸ்கவரிஸ்லையும் இது நிறைய இப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அடுத்தது such information with the help of the individuals to recognize health problems to solve them. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிவிக்கும் போது, மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும்னா டு ரெகக்னைஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத அவங்களால யோகிக்க முடியும். அண்ட் டு சால்வ் தெம், ஓகே இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பை யூட்டிலைசிங் த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிற உண்மைகளையும் அவங்க தெரிஞ்சுக்க முடியும், செய்திகளையும். It will also help removing ignorance, prejudice, blind beliefs and misconception regarding health and hygiene. ஸோ அவங்களுக்கு இதுலேருந்து நல்லா தெரியும், நல்லா நம்ம இப்படி இக்னரன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே வெளியில் குப்பை கிடந்தால் என்ன அப்படின்னு சொல்லி, பிளாஸ்டிக் கிடந்தால் என்ன, கொசு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க இக்னரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிளைண்டாக இதுதான் கரெக்டு அப்படின்னு இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால், அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே பிலீவ் பண்ணி அவங்க செஞ்சு அதில் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் அது தப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கணும், அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது நல்லது இல்லை அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாததுனால தான் அதை போய் கேட்டு அப்படியே செஞ்சு அவங்க ஒல்லியாயிடுவாங்க. அப்படியே ஒல்லியாகிற மாதிரி கிராஃபிக்ஸில் பண்ணுற மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிலாம் மிஸ்கன்செப்ட், பிளைண்டாக அவங்க அதை நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா யூடியூப்பில் போட்டிருக்க எல்லாமே எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற விழிப்புணர்வெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். அது மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ் ரிகார்டிங் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தந்த வியாதியெல்லாம் வராது, அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கூட இப்போ வருது. அப்போ அந்த மிஸ்கன்செப்ஷன் தப்பாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். மோட்டிவேட்டிங் பீப்புளை எப்படி உற்சாகப்படுத்துறது, டெவலப்மெண்ட் ஆஃப் டிசரபிள் ஹெல்த் ஆட்டிடியூட், இது ரெண்டுமே ஒன்றா சொல்கிறாங்க. மியர்லி இன்ஃபார்மிங் பீப்புள் அபவுட் ஹெல்த் இஸ் நாட் இனஃப். நம்ம ஜஸ்ட்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும் போதாது, அவங்களுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத செய்திகளை சொன்னால் மட்டும் போதாது அப்படின்றாங்க. தே மஸ்ட் பி மோட்டிவேட்டட் டு த பாயிண்ட் ஆஃப் அப்ளையிங் திஸ் நாலேஜ் இன் டே டு டே லைஃப் பை ஃபேவரபிளி changing their behavior patterns, attitudes, habits and ways of living. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதோடு இருக்காதுங்க. ஏட்டு சுரக்கா இதுக்கும் உதவாது, சமையலுக்கும் உதவாது. அது மாதிரி தான் நீங்கள் அப்படியே விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஊக்குவிச்சு அவங்கள அன்றாட வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அந்த பிஹேவியரில் அவங்களுக்கு சேஞ்சஸ் வரும். அது மாதிரி இந்த ஆட்டிடியூட்ஸு, ஹேபிட்ஸு, வேஸ் ஆஃப் லிவிங் இதிலெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், மாற்றங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதான். கைடிங் இன்டு ஆக்ஷன். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் டிசரபிள் ஹெல்த் ப்ராக்டிசஸ். நாலேஜ் வில் பி ஆஃப் லிட்டில் யூஸ் அன்லஸ் இட் என்ஷூர்ஸ் குட் ஹெல்த் ப்ராக்டிசஸ். நம்ம நாலேஜ் இருக்குது, சோறு சாப்பிடக்கூடாது, நானாக சோறை பார்த்தா தான் நமக்கு சாப்பிடணும்னு தோணுது. கண்டிப்பாக சோறு இல்லாமல் நம்மளால சாப்பிட முடியல. ஸோ ஆனால் அது மட்டும் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது. அந்த நாலேஜை நம்ம கொண்டு போய் காய்கறிகள், அப்புறம் நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸாக நம்ம
நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ப்ரோட்டீன் எது, ஃபைபர் எது அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் கைட்ஸ் பீப்புள் டு அடாப்ட் அண்ட் மெயின்டைன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து மக்களை வந்து கைட் பண்ணணும். நீ இப்படி சாப்பிட்டீங்கன்னா வயிறு பசிக்காது, இப்படி சாப்பிட்டீங்கன்னா உன்னோட உடல், உன்னோட மசில்ஸ்க்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்படி அப்போ இந்த டைரெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை அடாப்ட் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைலை அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அப்போ அது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 objectives are interrelated and mutually contribute to each other. ஸோ இந்த 3 அப்ஜெக்டிவ்ஸுமே என்னது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நமக்கு எல்லாத்தையும் சொல்லுது. த அல்மா ஆட்டா டிக்ளரேஷன் கிளாரிஃபைட் அண்ட் ஃபைன் டியூன்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இதில் வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ண அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4 அப்ஜெக்டிவ்ஸும் இதுதான். டு என்கரேஜ் பீப்புள் டு அடாப்ட் அண்ட் சஸ்டெயின் ஹெல்த் ப்ரொமோட்டிங் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். நம்ம மக்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தணும். நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் பின்பற்றுங்க. காலையில் எந்திரிங்க, அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போடுங்க, நடங்க, விளையாடுங்க, அதுக்கப்புறம் சமைங்க, இதில் வந்து ஹெல்த்தியாக சமைங்க, சாலட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. அப்போ அந்த லைஃப் ஸ்டைலை டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லித்தரணும். டு ப்ரொமோட் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அவைலபிள் டு தெம். அது வரை அவங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய ஹெல்த்துக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக அதை ப்ரொமோட் பண்ணணும். To arouse interest, provide new knowledge, improve skills, change attitudes for making rational decisions to solve their own problems. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை அவங்களுக்குள்ளார கொண்டு வர்றது. ஓகே, ஆமாம், நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அக்கறையாக அதை எடுத்து சந்தோஷமாக அதை செய்யணும். அது மாதிரி புது நாலேஜ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி திறன்களை வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் மாற்றணும், பழக்க வழக்கங்களை மாற்றணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். டு ஸ்டிமுலேட் individual and community self-reliance and participation to achieve health development through individual and community involvement at every step, right from identifying problems up to finding solutions. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கவங்க, இண்டிவிஜுவல் கம்யூனிட்டினா ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ அவங்க வந்து தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணணும். அப்போ பண்ணும்போது எல்லாத்துலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம், எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளும்போது அந்த எல்லாமே ஹெல்த் டெவலப்மெண்ட் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஹெல்த்தை நல்லா கொண்டு வரதுக்கு நம்மளே இண்டிவிஜுவலே என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஒரு டயட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸை கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கோப் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன். நம்ம ஸ்கோப் அப்படின்னும் போது இந்த பேலன்ஸ்ட் அண்ட் நியூட்ரிட்டிவ் டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னும் போது என்னது, சோறையே ஃபுல்லாக சாப்பிட்டா அது பேலன்ஸ்டு டயட்டு கிடையாது, தயிரையே ஃபுல்லாக சாப்பிட்டா அது பேலன்ஸ்டு டயட்டு கிடையாது. அப்போ எல்லா வித சத்துக்களும் சேர்கிற மாதிரியான ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ஹவு இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட், எப்படி நம்ம அதை தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சாப்பிடணும். அடுத்தது நீட் ஃபார் ஃப்ரெஷ் ஏர். முதல்ல சுத்தமான காற்று. டெல்லியில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிற, இப்போ ஃப்ரீயாக சந்தோஷமாக சுவாசிக்கிற அந்த காற்று கூட இல்லாமல் இந்த காற்று மாசுபட்டுருச்சு, நீங்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, ஏர் பியூரிஃபையர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நேச்சர் வந்து கெட்டு போயிருக்கு. அப்போ ஃப்ரெஷ் ஏருங்கிறது ரொம்ப தேவை. அதுக்காக தான் அந்த அரச மரத்தை சுற்றி வர சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ், அரச மரம், ஆலமரம், அந்த லீவ்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து நிறையா கிடைக்கும். அதனால தான் அந்த இதை சுற்றி வர சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும், ஈஸியாக ப்ரீதபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கொஞ்சம் குழந்தைங்க இல்லாதவங்கலாம் அந்த இது மரத்தை சுற்றி வரும்போது நல்லா ஃப்ரெஷ் ஆக்சிஜன்ஸை அவங்க வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு நல்லா குழந்தை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வென்டிலேஷன்.
பார்த்திங்கன்னா அடைச்சி போட்டு வச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே காற்றே இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வென்டிலேட்டர் நல்ல காற்று போகிற பகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் எல்லாருமே ஏசி போடுறதுனால கண்டிப்பாக ரூம்ஸ் எல்லாம் லாக்டாக வச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சமாவது இயற்கை காற்றை சுவாசிக்கிறது போல் இருக்கணும். அதே மாதிரி நல்ல தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட ஹெல்த்துக்கு இல்லையா? தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம பாடியே வந்து தண்ணினால தான் இருக்குது. அந்த பாடியில் ஃபுல்லாக ப்ளட்டு போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் அந்த தண்ணிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவை. அதே மாதிரி ஒளி லைட் நமக்கு அதிகமாக தேவை. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நமக்கு தேவை. ரெக்ரியேஷன் சந்தோஷமாக விளையாடுறது. நம்ம போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஸ்விம்மிங்கு இதெல்லாம் கூட இருக்குது. ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப்பும் அதே மாதிரி தூக்கமும் நமக்கு ஓய்வும் தேவைப்படுது. இன்னும் பல இது நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே கலந்ததாக தான் நம்மளுடைய வாழ்வு அன்றாட வாழ்வுன்றது இருக்கணும் அப்படிங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கோப்பு. த ஹேபிட் ஆஃப் கிளென்லினஸ் அதே மாதிரி சுத்தம் சுகம் தரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். வித் ரிகார்ட் டு பாடி குளிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கன்ஸும் சுத்தமாக இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கணும். ட்வெல்லிங் பிளேஸ் நம்ம வாழ்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். கிளென்லினஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நாலேஜ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி அது மாதிரி நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம வந்து எதனால் என்ன பண்ணணும், எப்படி ப்யூரிஃபை ஆகும் அப்படிங்கிற அறிவு வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் நாலேஜ் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் வேரியஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடி எப்படி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் வேகமாக த்ரெட்மில்லில் ஓடும்போது இல்லை வேகமாக வெளியில் ஓடும்போது உங்கள் ஹார்ட் எவ்வளோ பீட் அடிக்குது, அது எப்படி வந்து பம்ப் பண்ணுது ப்ளட்டை, இதெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி நிறையா நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒன்று. அந்த மாதிரி நாலேஜ் ஆஃப் வேரியஸ் காமன் டிசீசஸ் பொதுவாக இருக்கிற டிசீசஸ் எல்லாமே அதோட காசஸ் எதனால் இந்த ஜுரம் வந்துச்சு, இந்த சளி எதனால் பிடிச்சிச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அதனால் பிடிச்சிச்சு, இதுக்குரிய அறிகுறி என்ன, அதுக்குரிய ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் அந்த மெஷர்ஸ் அண்ட் க்யூர் அதுமாதிரி இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுனா இதை வந்து க்யூர் ஆகும், சுகமாகும் அப்படிங்கிறது. சானிடேஷன் ஆஃப் ஹோம், ஸ்கூல், நெய்பர்ஹுட், கம்யூனிட்டி, ஸ்லம்ஸ், ஓவர் க்ரௌடட் சிட்டிஸ், ஃபேக்ட்ரி ஏரியாஸ், மார்க்கெட்ஸ், வில்லேஜஸ் எக்ஸெட்ரா. இந்த சானிடேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வீடாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோம் அந்த சுற்றி இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை ஸ்லம்மாக இருக்கிற ஏரியாவாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரியில் இருக்கிற பாருங்கள் அங்கே இருக்கிற கழிவுகள் தான் அதிகமாக வந்து தண்ணியில் கலக்கப்படுது. அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா சாயப்பட்டறையிலேருந்து வந்த கழிவுகள் எல்லாத்தையும் ஆற்றுல கலக்கிறாங்க. இதுக்கு வேறு மாற்று வழியே அவங்க கண்டுபிடிக்கலை. இதுதான் ஈஸியான வழி, இதுக்கு வந்து செலவு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலவு பண்ணாமல் அவங்களுக்கு வர லாபத்தை எல்லாத்தையும் இன்னும் எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணி குடிக்கிற மனுஷன் கொடுக்குற தண்ணியில் குடி தண்ணிக்குள்ளார கொண்டு போய் அந்த கழிவுகளை கலக்கிறாங்க. அப்போ சானிடேஷன்றது எவ்வளோ முக்கியம் இல்லையா? மார்க்கெட் பிளேஸில் பாருங்கள், அங்கே அவ்வளோ குப்பை, அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு நாற்றம் அடிக்குது, மொக்கிது, அந்த ஏரியாவை வந்து க்ராஸ் பண்ணி போக முடியல. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ஸ்லம்ஸ் இப்போ எல்லாருமே அங்கே இடம்லாம் போய் பார்க்குறாங்க, தூர் வாரணும், தாமிரபரணியை தூர் வாரணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய போய் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அந்த சானிடேஷன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அது கிராமப்புறங்கள்லேயும் அப்படி இருக்குது, இன்னும் பல இடங்கள்லேயும் நமக்கு அது ரொம்ப தேவைப்படுது. அது மாதிரி சீவேஜ் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை, சானிட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் த சிட்டி, ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷனிங். ஸோ சீவேஜ் சிஸ்டம் அப்போ இங்கெல்லாம் ஃபாரின்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாக்கடை தண்ணி போகுதுன்னா அந்த சாக்கடை தண்ணியை ரீசைக்கிள் பண்ணி உடனே அங்கங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கு அங்கங்கேயே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மரங்களுக்கு அந்த தண்ணியை பாய்ச்சுறாங்க. அப்போ அந்த நிலத்துக்குள்ளேயும் தண்ணி போகுது, மரங்களும் நல்லா செழிப்பாக வாழுது. ஸோ அந்த சீவேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப போட்டு ஹெக்டிக்காக வச்சு அதை போட்டு மனிதர்களை உள்ளே விட்டு க்ளீன் பண்ண வச்சு அது எல்லாமே ரொம்ப மோசம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த சிஸ்டம்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை அரேஞ்ச் பண்ணலாம், நல்ல குடி தண்ணீர் நம்ம கொடுத்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நல்லா பண்ணலாம்.
சானிட்டரி அரேஞ்ச்மெண்ட் குப்பைகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து குப்பை தொட்டி இருக்கும். அங்கங்கே அந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் லாரி இருக்கும். மனுஷங்க அதை வச்சு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குப்பைக்குள்ளார மனுஷங்க உட்காந்துட்டுலாம் போக மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரி. அவ்வளோ வந்து மனிதர்களை நம்ம வந்து ரொம்ப சேதப்படுத்துகிறோம். அவங்களுடைய உடல் நிலை என்னவாக இருக்கும்னு பாருங்களேன். நம்ம ஒரு குப்பை டப்பா இருந்து நமக்கு அவ்வளோ நாற்றம் அடிக்குதுன்னா அந்த குப்பை லாரிக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்களுடைய இது எவ்வளோ வந்து கடினமாக இருக்கும்னு பாருங்கள். அப்போ அந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். இதெல்லாமே இந்த மக்களுக்கு வந்து போய் சேரணும். அப்போ அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா டீச்சர்ஸாக நம்ம சொல்லும் போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழியை உண்டாக்கும். ஹெல்த் சென்டர்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷனிங். ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஊசி குப்பை அந்த பழைய ஊசியை எடுத்து இன்னொரு இதில் போடுறாங்களாம், மனிதர்களுக்கு போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குறுக்கடான பீப்புள்ஸ் கூட இன்னமும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம நீட்டாக ஒரு ஹெல்த்தியாக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதான். மெத்தட்ஸ் ஃபார் இம்பார்ட்டிங் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இன் ஸ்கூல்ஸ்லலாம் நம்ம எப்படி வந்து ஹெல்த் எஜுகேஷனை கொண்டு போகிறது, எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். ஸ்கூலில் இருக்கிற ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க. ஒன்று வந்து ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்போ ஆரோக்கியத்தை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, சர்வீஸ் சூப்பர்வைசர் மாதிரி நம்ம தொண்டு செய்கிறது, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. ஃபஸ்ட்டு இதுதான் இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறாங்க, அதே வந்து எப்படி செஞ்சாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க, அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன்னா டெஃபினேஷன் என்ன? இஸ் தட் ஆர்கனைசேஷன் ஆஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் டிரெக்டட் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேவரபிள் ஹெல்த் நாலேஜ் ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸ். இதை யார் சொல்லியிருக்கான்னா டிகே பால். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஹெல்த் எஜுகேஷன்னா இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், கற்றலுக்கான அனுபவம். அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த டைரக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இதுதான் கரெக்டு, இந்த ஆட்டிடியூடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு டிகே பால் சொல்லியிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டு அக்வைர் த பீப்புள்ஸ் அபவுட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி, த ரூல்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் க்யூரிங் டிசீசஸ். அப்போ குழந்தைங்களுக்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு நம்ம பாடிக்குள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் வந்து இயங்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து, அதே மாதிரியே இது இந்தந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து சந்தோஷமாக நல்ல ஹெல்த்தியாக அது மாதிரி சுத்தமாகவும் இருக்கலாம் அப்படின்னு. மெத்தட்ஸ் ஃபார் க்யூரிங் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் இருந்தால் அது எப்படி க்யூர் பண்ணுறது, அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டிங் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நம்ம இம்பார்ட் பண்ணுறது, எதில் நம்ம ஸ்கூல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்ஃபுல் என்விரான்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். ஸோ முதல்ல இன்ஸ்டிடியூஷனுடைய என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது சிஸ்டமேட்டிக் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும். இன்சிடென்டல் டீச்சிங். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, பிளாஸ்டிக்கை போட்டிருந்தோம், அது பல வருஷமாக மக்கவே இல்லை, அதில் வந்து நம்மளால் செடி கொடியெல்லாம் வளர்க்க முடியாது, அது மக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம வந்து டீச் பண்ணுறோம். லெக்சர்ஸ் ஆன் ஹெல்த் பை எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு டாக்டரோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ யாரையோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சிங்கை கொடுக்கலாம். பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் இல்லை புக்கு கொடுக்கலாம். ஒன்று கிளாஸ் வைக்கலாம், இல்லைனா புக்கு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், இல்லை மூவி ஏதாவது போட்டுவிடலாம் அது சம்மந்தப்பட்ட. இப்படியெல்லாம் நம்ம போடுறதுனால இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, அதனால் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை மூவி ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி காமிக்கலாம். அடுத்தது ஸ்கூல் ப்ராட்காஸ்ட் அண்ட் ரேடியோ டாக்ஸ். ஓகே, ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் ப்ராட்காஸ்ட் ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு ரேடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு தீம் எடுத்து ஹெல்த் எஜுகேஷன் அதோடைய விழிப்புணர்வு அதை பற்றின டாபிக்ஸில் வந்து பேச வைக்கலாம், இல்லை அது மாதிரி இருக்கிறத போட்டு ஸ்கூலில் காமிக்கலாம். எஜுகேஷ்னல் ஃபீல்டு ட்ரிப்ஸ். நீங்கள் போய் ஒரு ஃபீல்டில் கூட்டிகிட்டு போய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸும் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு வில்லேஜை வந்து அவங்க பார்த்து அந்த வில்லேஜில் என்னென்ன தேவைகளோ அங்கே இருக்கிற வில்லேஜோ இல்லை வந்து சிட்டிலேயோ வந்து என்னென்ன க்ளீன் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட பண்ணுவாங்க. அது மாதிரி மிச்சம் நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹெல்த் வீக்ஸ் அதே மாதிரி உங்களோட ஹெல்த்துக்கான இந்த இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கான வாரங்கள் அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய வாரம், ஆரோக்கியமான உணவு கொண்டு வரணும், ஆரோக்கியமான நாள், ஹெல்த் டேன்னு கூட சொல்லிவிட்டு அதில் வந்து கலர் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹெல்த் கிளப்பு, அப்போ அதுக்குரிய கிளப் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் வந்து அதுக்காக வந்து உழைக்கலாம். அது மாதிரி ஸ்க்ராப் புக்ஸ் எடுத்து நீங்கள் கூட அதை பண்ணலாம். அப்போ ஹெல்த் என்விரான்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெல்த் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும்? என்விரான்மெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷனல் மீடியா. ஸோ என்விரான்மெண்ட் சுற்றுப்புறன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லா ஒரு கல்வி நிலையத்துலேயுமே வந்து சுற்றுப்புறங்கிறது ரொம்ப முக்கியமானது. சுற்றுப்புறம் வந்து தூய்மையாகவும் நல்ல சுவாசிக்கக்கூடியதாகவும் இருந்தால் தான், அதனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் மரங்கள் வளர்த்துருப்பாங்க. ஸோ சுற்றுப்புறம் ஆக்சிஜன் அங்கேருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கணும். அட்ராக்டிவ் அண்ட் வெல் மெயின்டைன்ட் இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங், classrooms, equipments and play field, sympathetic and affectionate teachers. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், நல்லா அது பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பில்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு விளையாட்டுக்கான திங்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பால் பேட்டு இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்டுன்னு இருக்கணும். இதெல்லாம் மேண்டேட்ரி. ஒரு ஸ்கூல் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் மேண்டேட்ரி. அதே மாதிரி அஃபெக்ஷனேட் டீச்சர்ஸ் இருக்கணும். டீச்சர்ஸ் கான்ட்ரிபியூட் கிரேட்லி டு இன்கல்கேட் healthful living, healthy habits and conditions of work and health notions about work and life. மாதிரி டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லிவிங்கை வந்து சொல்லித்தரணும். அது மாதிரி நல்ல ஹேபிட்ஸை சொல்லித்தரணும். கர்ச்சிப்பை வச்சு நீ வந்து தும்மணும், நீ மற்றவங்களுக்கு மேலே இது பண்ணக்கூடாது, அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லித்தர்றது. அது மாதிரி எப்படி நீங்கள் வேலை பார்க்கணும், எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழணும், இது எல்லாமே. Therefore, healthful environment of the institution plays key role in achieving success. ஸோ அப்போ இந்த சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எது நமக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு முக்கியம்? நம்மளுடைய என்விரான்மெண்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன். சிஸ்டமேட்டிக் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது டைரக்ட் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி ப்ரொவைடட் த்ரூ சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. அது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். லைக் ஹைஜீன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஹைஜீனிக்காக எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஃபிசியாலஜி, அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸு, இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட நீங்கள் ஆரோக்கியத்தையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் எதுக்காக பிடி கிளாஸ் வைக்கிறாங்க? அதுவும் ஆரோக்கியத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹோம் சயின்ஸ் ஸ்டடீஸ் எக்ஸெட்ரா, சோஷியல் ஸ்டடீஸ் எக்ஸெட்ரா. திஸ் வில் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடி. இது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும். நம்மளுடைய உடம்பு என்ன, நம்மளுடைய வாகை என்ன, அதில் என்ன எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, இயங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரியலைஸ் த நீட் ஃபார் கீப்பிங் ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் டேக் ப்ரிகாஷனரி அண்ட் ரெமடியல் மெஷர்ஸ் இன் கேஸ் ஆஃப் இல்னஸ் அண்ட் டிசீசஸ். ஸோ நீங்கள் உணரணும் முதல்ல நம்மளுடைய பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஃபிட்டாக இல்லை அப்படின்னா, இப்போ ஃபாரின்லலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாடி ஃபிட்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் வேலைக்கே வந்து அனுமதிப்பாங்க. அது வந்து எப்பொழுதெல்லாம் நம்ம வந்து ஃபாரின் போகிறோமோ அப்போ எல்லாமே அந்த டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க.
இப்போ அதனுடைய முக்கியத்துவம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு அப்போ நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன செஞ்சால் இது வந்து நல்லாகும் அப்படிங்கிறது. உடம்பு சரியில்லை, டிசீஸாக இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ரெமெடி இதுக்கு அதையும் நம்ம பார்க்கணும். சச் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் ஆல்சோ லே எம்ஃபசைசஸ் ஆன் எக்ஸசைசஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம எதையும் நம்ம சொல்லணும், வலியுறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது அப்படிங்கிறது பெரியவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியம். சின்ன குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் சரி, கொஞ்சம் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மனசளவுலேயும் சரி, உடல் அளவுலேயும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஐட்டம். இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட் எடுக்கிறீங்கன்னா இதில் என்ன நியூட்ரிஷனஸ் வேல்யூ, இதில் என்ன சத்து இருக்குது, இதில் எவ்வளோ சத்து இருக்குது, நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சத்துள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ ஃபேட்டி ஃபுட்டை சாப்பிட்ருக்கீங்க, நீங்கள் டயட்டில் இருந்தீங்களா, இது எல்லாமே கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்தது இன்சிடென்டல் டீச்சிங் அப்படிங்கும்போது டீச்சர் கேன் கிவ் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். ஸோ when there is any incident of communicable disease in the school. இப்போ ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் என்ன, அப்போ நான் சொன்னேன் இல்லையா, தும்மல் வந்துச்சு, பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு பரவுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அப்போ நம்ம அந்த குழந்தைங்க கண்டிப்பாக அந்த இன்சிடெண்ட்டை வச்சு சரி நம்ம இனிமேட்டு தும்மக்கூடாது, மற்றவங்க மேலே படுற மாதிரி தும்மக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. சச் இன்சிடென்டல் டீச்சிங் மே பெனிஃபிட் த இண்டிவிஜுவல் ஆர் த என்டையர் கிளாஸ். இந்த மாதிரி இன்சிடென்டல் டீச்சிங் நம்ம பண்ணும்போது, ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லும்போது ஒரு இண்டிவிஜுவல் மாறலாம், அதே மாதிரி மொத்த கிளாஸும் கூட அந்தமேட்டு அந்த பிஹேவியரை பண்ணாமல் மாறுவாங்க. சிமிலர்லி டீச்சர்ஸ் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போல் டீச்சர்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க on personal hygiene in a simple language which is benefit and for the school and community as a whole. ஸோ டீச்சர்ஸும் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிம்பிளான லாங்குவேஜில் இப்படி நீ ஹைஜீனிக்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இதில் நீ சுத்தமாக இருந்தீன்னா இதெல்லாம் உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் கம்யூனிட்டிக்கும் வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க உணர்த்தணும் டீச்சர்ஸ் வந்து. லெக்சர்ஸ் ஆன் ஹெல்த் பை எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ லெக்சர் கொடுக்கலாம் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு டாக்டர் இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு. த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட் ஆன் சர்டன் அக்கேஷன்ஸ் டு ரெக்வஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். நான் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் மட்டும் சொன்னேன், டாக்டர் மட்டும் சொன்னேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களே அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு அதனால் என்ன அதுக்கு அண்ட் அதர் எக்ஸ்பர்ட்ஸ், இன்னமும் பல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ஹெல்த்தில், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்க வைக்கலாம். to deliver a lecture on various items of health and hygiene. ஸோ ஹெல்த் அண்ட் ஹைஜீன்றது என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றத நம்ம ஒரு லெக்சர் கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அடுத்தது பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் கொடுங்க. The school can provide printed material on health and hygiene as such as ஷார்ட் லீஃப்லெட்ஸ், ஒரு லீஃப்லெட்டோ ஒரு பேம்ப்லெட்டோ இல்லை ஒரு போஸ்டரோ இல்லை ஸ்டாண்டர்ட் புக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அது கூட அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹெல்த்தை பற்றினது. ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ். The school can arrange a documentary film from various sources which generally display the various diseases and how to prevent ourselves from these. இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக்ஸை கொடுத்தீங்க இல்லை மூவி கொடுத்தீங்க, ஒரு ஃபிலிம் போட்டு காமிக்கும் போது அந்த ஸ்கூல் அதை அரேஞ்ச் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு இவ்வளோ வகையான வியாதிகள் இருக்கா அப்படிங்கிறத பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. They also stress the importance of personal habits like cleanliness. அதே மாதிரி இந்த மாதிரி பார்க்கும்போது முக்கியத்துவம் தெரியும். ஏன் நம்ம சுத்தமாக இருக்கணும், என்ன மாதிரியான ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும், பழக்க வழக்கங்களை. சிமிலர்லி ஸ்ட்ரிப்ஸ்
accompanied by talks or commentary by experts can be displayed and may be retained on the screen. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஃபிலிம் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து அப்படியே காமிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பேசினதாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதுக்கு கமெண்ட்டை சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணும்போது அப்படியே டிஸ்ப்ளே ஆகி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அடுத்தது ஸ்கூல் ப்ராட்காஸ்ட் அண்ட் ரேடியோ டாக்ஸ். அப்போ ரேடியோவில் சொல்ல வைக்கலாம் ஃபார் ஆர் அ பவர்ஃபுல் மீடியம், இல்லை ஒரு டிவியில் அப்படிங்கிறதான் இப்போலாம். ஃபார் கிவிங் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த யங் பீப்புள். இளம் வயது மக்கள் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கும்போது ரேடியோ மூலமாக கேட்டாங்க அப்படின்னா அது அப்படியே பப்ளிக்குக்கும் போய் சேரும். அதே சமயத்தில் குழந்தைங்களும் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படும். Radio talks can be delivered on problem of health and hygiene by way of songs or play. ஸோ ரேடியோ டாக்ஸில் வந்து ஏன் வருது, அந்த ப்ராப்ளம் எதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஏன் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு சாங்கோ இல்லை வந்து ஒரு நாடகமோ அப்படி போட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்கு புரிய வைக்கும். அடுத்தது எஜுகேஷ்னல் ஃபீல்ட் ட்ரிப்ஸுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோன்னா அதுவும் ரொம்ப நல்லது. ட்ரிப்ஸ் இன்க்ளூட் விசிட் டு ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நம்ம அழகாகவே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கலாம், ஏன் இந்த மாதிரி வியாதி இருக்குது, என்ன மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். கிளினிக்ஸ், ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ். கிளினிக்ஸில் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அது மாதிரி யோகிக் சென்டர், அந்த மாதிரி யோகா சென்டர் இருக்குது இல்லையா, அங்கே பப்ளிக் ஹெல்த் சென்டர் பிஹெச்சி இருக்குது. அங்கே லோக்கலில் இருக்கிற கிளினிக் ஹாஸ்பிட்டல் தான் பிஹெச்சி. அண்ட் வாட்டர் சப்ளை சென்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் ஃபீல்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எது நமக்கு நல்லது அப்படின்னு. ஹெல்த் வீக்ஸ் என்னும்போது இட் இஸ் அ குட் மெத்தட் ஆஃப் இம்பார்ட்டிங் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யங் பீப்புள். அப்போ இந்த மெத்தடை நம்ம வந்து கொண்டு வரும்போது ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யங் பீப்புள் மத்தியில் இது நிறையா போய் அவங்களுக்கு சேரும். அது மாதிரி ஹெல்த் வீக் மேபி செலிப்ரேட்டட் இன் த ஸ்கூல் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமுமே ஹெல்த் வீக்குன்றதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னும் போது பர்சனல் ஹைஜீன்னா என்ன அதெல்லாம் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி ஸ்கூல் கேம்பஸை எப்படி நம்ம க்ளீனாக வைக்கிறது, இதை வச்சு நம்ம அந்த வீக்கை ஃபுல்லாகவே ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் பை த எக்ஸ்பர்ட், ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரோ இல்லை வந்து வேறு யாரோ வந்து அந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட ஹைஜீன் அண்ட் சானிடேஷனை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேயே நம்ம ஷார்ப்னரில் பென்சிலை சீவும் போது கொண்டு போய் எண்ணத்தில் போடுன்னு சொல்லுவாங்க, டஸ்ட்பினில் போடுன்னு சொல்லுவாங்க. அங்கங்கேயே சில குழந்தைங்க போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குப்பையாக வச்சுக்காமல் அப்படி அந்த சின்ன சின்ன பிஹேவியர்ஸை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது ஹெல்த் கிளப்பு ஒன்று போடுங்க. அப்போ அது ரொம்ப நல்லது. ஈச் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஆர்கனைஸ் அ ஹெல்த் கிளப். ஒவ்வொரு ஸ்கூல்லேயுமே ஒரு ஹெல்த் கிளப்புங்கிறத நம்ம ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒருங்கிணைக்கும் போது அது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. Through this club, the students can be associated with the institution, health laws and their administration. இப்போது இந்த கிளப்பு மூலயமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரோடையும் கலந்து அந்த இன்ஸ்டிடியூஷனோட கலந்து இதெல்லாம் ஹெல்த் லாஸ் நீங்கள் வந்து இப்படிலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களும் சேர்ந்து அதை கடைபிடிப்பாங்க. தே கேன் ஆல்சோ பி என்கரேஜ் டு ப்ராக்டிஸ் ஹெல்த் ரூல்ஸை. ஸோ அவங்களையும் நம்ம உற்சாகப்படுத்தலாம். எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த் ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட டெய்லி லைஃப்ஸில், அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் கிளப்ஸ் இன் கோஆப்ரேஷன் வித் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெட் கிராஸ் சொசைட்டி ஷுட் அரேஞ்ச் டிபேட்ஸ், declamations on plays and dreams on makers on concerning health. ஸோ அப்போ ரெட் கிராஸ் இருக்காங்களே, ரெட் கிராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். அந்த கிளப் மூலியமாக நீங்கள் வந்து டிபேட்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஏன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஏன் குப்பை போடக்கூடாது, ஏன் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாடகம் போடலாம். இல்லை அது மாதிரி நிறைய நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஹெல்த்தை பற்றின அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது ஹெல்த் ஸ்க்ராப் புக்ஸ்.
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ராப் புக்ஸ் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜ் டு மெயின்டைன் ஸ்க்ராப் புக்ஸ் ஆன் ஹெல்த் ஆன் த டாப் ஆஃப் எவ்ரி ப்ரோக்ராம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்க்ராப் புக் போடுற பழக்கம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், உற்சாகப்படுத்தணும். ஒன் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் ரூல் ஷுட் பி ரிட்டன் ஆர் பேஸ்டட் பிக்சர்ஸ். ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் ரூலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி இல்லைன்னா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கையை கழுவணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க இல்லையா, கையை கழுவுற மாதிரியான பிக்சர் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இல்லை ரூலை வந்து நீங்கள் எழுதுனாங்க. பிக்சர்ஸ் இல்லஸ்ட்ரேட்டிங் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் ரூல்ஸ், காசஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வேரியஸ் டிசீசஸ், நீட் அண்ட் ஹெல்த்தி லிவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ இது எல்லாமே என்னத்தின சொல்லுது அப்படின்னா, நல்ல சுத்தமாக இருக்கணும், நல்ல லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு தடவையும் நல்ல ஹெல்த்தியான லிவிங்கை நம்ம கொடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பல தரப்பட்ட ஆர்கன்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு புக்கில் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஷுட் கண்டெயின் த ரெக்கார்ட்ஸ் கன்சர்ன் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்னில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் ஹெல்த் சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம்.